நாகர்கோவில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வள்ளுவர் விளம்பியது திராவிட அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல கருத்தரங்கத்துக்கு, அதுவும் பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக முனைவர் பொன்னுலிங்கம் அவர்கள் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிங்கிறது 27/12/2024 அன்று நடக்க இருக்கிறது. அவர் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கல்லூரி யூஜிசி நிதியில இந்த கல்லூரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இவங்க ஒரு பிரிவினைவாதத்தை சொல்லக்கூடிய விஷயமாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்த முற்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம ஆரிய திராவிட இனவாதம், பிரிவினைவாதம், இதுவும் இதனால இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வெளிப்படும். அதனால இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும். 2வது, ஒரு கல்லூரியில அதுவும் ஒரு கல்லூரி ஆசிரியர், அவர் ஒரு முனைவராக இருந்துட்டு எப்படி ஒரு அரசியல் கட்சி சார்பாக இந்த மாதிரியான கருத்தரங்கங்களை நடத்துவதற்கு அவர் அனுமதிக்கலாம், எப்படி இதுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கார். அதனால உடனடியாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆளுநருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த அமைப்புங்கக்கூடியது உண்மையாக தமிழ் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. திரு பொன்னுலிங்கம் அவர்கள் முன்னாடி விவேகானந்தா கல்லூரியில் தமிழ்துறையில் பணியாற்றியவர், ஒரு நல்ல தமிழறிஞர். அதனால் தமிழறிஞர்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்திற்காக குரல் கொடுக்கும் போதாவது தமிழர்களுக்கு, அதான் இந்த அரசை பற்றி நான் அப்படி சொல்கிறது தப்பத்தை என்னை மன்னிச்சுங்க, ஏன்னா இந்த தமிழை ஒழிக்க வந்த அரசு, அதனால் அவங்களுக்கு தமிழறிஞர்களை பற்றின கவலையோ வருத்தமோ இருக்க போகிறதில்லை. அது ஒரு பக்கம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்ஸிங். வள்ளுவருக்கு நீங்கள் எப்படி ஒரு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ண முடியும்? நீங்கள் வள்ளுவம் இங்கக்கூடியது உலக பொதுமுறை எல்லாத்தையும் உள்ளடக்கியது, அப்படி அடக்கியதுங்கிறீங்க. இப்போ திராவிடங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே நீங்கள் வள்ளுவத்தை அடைப்பது என்பது வள்ளுவத்துக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? நிச்சயமாக. முதல்ல. 2வது, திராவிடம்னு சொல்கிறீங்களே, இந்த திராவிட கருத்தியல்னா என்ன? அடுத்த கேள்வி வருது இல்லை? இப்போ திராவிட கருத்தியலுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட கருத்தியலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வள்ளுவத்தில் இருக்கு? திராவிட கருத்தியல் கள்ளுக்கடையை திறந்தது. ஆமா, கள்ளுண்ணாமே அதிகாரம் படைச்சார் வள்ளுவர். கண்டிப்பா. மருந்து அதை போய் பொருட்பாலில் வச்சு கட்டுப்படுத்த விடக்கூடிய இதில் கொண்டு வைக்கிறது. நீட்டே வேண்டாம், காசு வாங்கிட்டு சீட்டு கொடுங்கக்கூடிய கூட்டதும் உங்களுக்கு உள்ளது. சூது ஆடப்படாது அப்படிங்கிறாரு வள்ளுவர். லாட்டரி மார்ட்டினுக்கு யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க. வள்ளுவர் சொன்னது பிறன்மனை விழையாமை. பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லைன்னு பேசினது யாரு? அண்ணாதுரை. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இறை மறுப்பு கொள்கை அப்படின்னாரு. வள்ளுவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே இறை வணக்கத்துல ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது என்ன, அவர் பிறவி பெருங்கடல் நீந்துவார். இந்த மறுபிறவி தத்துவத்தை பத்தி வள்ளுவர் பேசுகிறார். இதை திராவிடம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. வள்ளுவருக்குள்ள எந்த விஷயத்துக்கும் நீங்க திராவிடம்னு ஆஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய ஐடென்டிட்டிக்கு எதுக்காவது ஒண்ணுக்காவது ஒத்துப்போங்க இல்ல. அப்போ மோசடியாக நீங்க வள்ளுவருக்கு ஒரு சாயத்தை பூசுகிறீர்கள், அதுவும் ஒரு கல்லூரியில் வைத்து செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அயோக்கியத்தனமா இல்லையா? இப்ப இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல இயேசுநாதரை பற்றிய கருத்தரங்குன்னு சொல்லி நான் இயேசுநாதருக்கு பட்டையும் நாமமும் குங்குமமும் வச்சு நான் ஒரு படம் போட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே வழக்கப்படுவாங்க. முகமதுக்குள்ள சிலையை வைத்தார்கள்னு சொல்லி நாடு முழுக்க நீங்க கலவரம் பண்ணீங்களே. கண்டிப்பா. ஏன்னா உருவ வழிபாட்டுக்கு எதிரானது இஸ்லாம், அதனால எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு கொள்கையை நீங்க வள்ளுவனுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த மாதிரியான நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டுமா, எடுக்கப்பட வேண்டாமா? இது கருத்தியல் அடிப்படையில். 2வது, ஒரு காலேஜ் யூஜிசியிலிருந்து பணம் வாங்கக்கூடிய காலேஜ் எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு பொன்னுலிங்கம் சார் கேட்டிருக்காங்க. நீ எப்படி அப்படி நடத்தலாம்? என்ன இதுன்னா, கவர்னருக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல இதுக்கு அனுமதி கொடுத்தவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது? நீங்க இதை தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுகள் அதோட முடிச்சிருவாங்க. அப்போ
இந்த தர்ம விரோத சட்டவிரோத வள்ளுவத்துக்கு எதிரான ஒரு வேலையை வள்ளுவத்தின் பெயரில் செய்த மோசடி செய்தவருக்கு மீது என்ன நடவடிக்கை? ஒண்ணு வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், இன்னொன்று இட் இஸ் a கிரிமினல் attempt. வள்ளுவரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்திருக்கீங்க. ஏன்னா உங்க திராவிடத்தின் ஆசான்னு சொல்றது ராமசாமி நாயக்கர். இந்த ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் அப்படின்னு திருக்குறளை பத்தி சொன்னார். இந்த எந்த திருக்குறளும் இந்த மக்களுக்கு வந்து பயன்படாத விஷயம். இது சொன்னது ஈவேரா. அப்புறம் அந்த இதை கொண்டு நீங்க அந்த ஆளுக்குள்ள இதை கொண்டு அங்க கொண்டு போடுறது அப்படின்னு சொன்னா இதை வந்து இன்னொரு விதத்துல பார்ப்போம். ஈவேரா சொன்னதையும் அண்ணாதுரை சொன்னதையும் கருணாநிதி சொன்னதையும் மக்கள்கிட்ட வந்து சொல்லி இதுதான் எங்கள் தத்துவம்னா மக்கள் சாணியை கொட்டி செருப்பால அடிப்பாங்க. இப்போ வள்ளுவத்திலிருந்து எடுத்து அதிலிருந்து எடுத்து இதுதான் திராவிடம்னு சொல்றது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு என்னால பெருமையா தைரியமா சந்தோஷமா என்னால எங்க அப்பா பேரை சொல்ல முடியும். அதுக்கு பயப்படுறவங்க தான் வெவ்வேறு விஷயங்கள் அதை வளைத்து சொல்வார்கள். எனக்கு வள்ளுவனையோ மனுவையோ கண்ணனையோ இல்லைன்னு சொன்னால் வியாசனையோ எனக்கு முன்னோர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இவர்களை நான் வவுச் பண்ணுறேன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் ஈவேரா சொன்ன தத்துவம் இதுதான், ஈவேரா சொன்ன பெண்ணியம் இதுதான் எங்களது தத்துவம். அவர் திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொல்லியிருக்கார், கண்ணகியை முட்டாப்பம்பிளைன்னு சொல்லியிருக்கார், சங்க இலக்கியத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்கார பையன்னு சொல்லியிருக்கார், தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பறையனும் பள்ளனும் படித்ததுனாலதான் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்களது கொள்கைன்னு தைரியமா உன்னால கேட்க முடியலம்மா. கேட்க முடியலன்னு சொன்ன ஒண்ணு எங்க அப்பா நிச்சயில நீ போட்டுக்கிறியாப்பா, இது அவமானமான விஷயமா இல்லை? மானம் இருக்கிறவனுக்கு தானே அவமானம் இருக்க முடியும். என்ன இதுல இந்த செய்தியில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த அடிப்படை மான அவமானம் இல்லாத இந்த குரூப்புகள் கையில நிர்வாகம் போய் சேர்ந்தால் அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதின் வெளிப்பாடு தான் இது. அப்படி ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அவங்க கையில போயாச்சுன்னா எதுவுமே தெரியாது. திராவிடம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது, வள்ளுவம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது. ஆனா இது ரெண்டுக்கும் இவன் தான் இன்னைக்கு வந்து மாஸ்டர், முனைவர்னு ஒரு பேரும் போட்டுக்கிறாங்க. இதுதான் தகுதி இல்லாத ஒரு மான அவமானம் இல்லாத ஒரு கையில ஒரு நிர்வாகம் போயாச்சுன்னா அது எவ்வளவு கீழ்த்தரமாக செல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கம்யூனிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர் தான் ஜீவானந்தம், எங்க ஊருக்காரர். ஆனால் ராமாயணத்தை அண்ணாதுரை தப்பாக பேசியவுடன் வீதியில் வந்து முதலில் முழங்கியவர் ஜீவானந்தம். கம்யூனிஸ்ட் கட்சி தான், வேற கொள்கை தான். அவரை செவிடன் என்று சொன்னது இந்த கருணாநிதி கூட்டம். கருத்து இல்ல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பொது நியாயம் என்று ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா படிச்சவன்ட்டு இருக்கும், மனசாட்சி உள்ளவன்ட்டு இருக்கும். இது சமுதாயத்திலிருந்து அருகி போச்சு. இதை நாசமாக்குனது இந்த திராவிடம். அந்த திராவிடத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான இது வந்து இட் இஸ் ஒரு அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸுக்கே விரோதமானது. இவன் சொல்லுவான் ஹிந்துத்துவாவும் ஆர்எஸ்எஸும் மோடியும் வந்து கல்வி திட்டத்தை காவியாக மாற்றியது. இப்ப எவன்டா இப்ப வந்து வள்ளுவருக்கு இந்த புது ஐடென்டிட்டி கொடுத்தது? நீ என்னெல்லாம் கேப் மாதிரித்தரம் முளை மாதிரித்தரம் பண்றியோ இதெல்லாம் அடுத்தவன் மேல பேசுறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியின் ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு காரணமாக நான் பார்க்கிறேன். திரு பொன்னிலிங்கம் அவர்கள் போராளியும் கூட, தமிழ் ஆராய்ச்சி தமிழ் வாத்தியாருங்கிறதையும் கூட தொடர்ந்து நம்ம ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின்
நடவடிக்கைகளில் முன்னாடி மதுராந்த சாமிஜி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைதன்யானந்த சாமிஜியோடெல்லாம் இன்னும் அசோசியேட் பண்ணி பல விஷயங்கள் செய்து வருகிறார். பல தமிழறிஞர்களை ஊக்குவித்து வருகிறார். அந்த அமைப்பை ரொம்ப திறம்பட நடத்தி வருகிறார். இன்னைக்கு இந்த இஷ்யூவை அவங்க எடுத்திருக்காங்க. வள்ளுவத்திற்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய, தேசியத்துக்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல, அப்படி பல அமைப்புகள் இருக்காங்க. நீங்க எல்லாம் இந்த வள்ளுவத்திற்கு எதிரான மோசடியை தடுப்பதற்கு திரு பொன்னுலிங்கம் சார் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.